உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் தொடர்ந்து நாங்கள் இயங்கிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஒத்துழைச்சிருக்கிற கோல்டன் ரேஷியோ டிமன், ஆல்சோ அதித்தி, லிட்டில் ரெட் கார், அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிபடி. பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பிடிச்சி காலான்ற ஒரு படம் நான் எடுத்ததுனால, அதுவும் அவங்க வந்து பாம்பேயில் காலாவை 2 முறை வந்து திருப்பி பார்த்துருக்காங்க. தியேட்டரில் போயிட்டு பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அதுக்கப்புறம் என்கிட்ட பேசி, அதுக்கு ஆக்சுவலி அவங்க வந்து வண்டர்பாரில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம் அந்த வினோத் இருக்காரு, வினோத் மூலமாக என் நம்பர் வாங்கி என்கிட்ட வந்து பேசினாங்க. அந்த டைம்லேருந்து நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. வெறுமனே வந்து கமர்ஷியலாக மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் ஒத்து போகிற ஒரு ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். அந்த வகையில் தொடர்ந்து ஒரு 2 வருஷமாக அந்த டாக்ஸ் போயிட்டுருக்கு. 2 ஆண்டுகளாக நம்ம பண்ணலாம், படம் பண்ணலாம், பல்வேறு விஷயங்களை அவங்க எடுத்துகிட்டு என்கிட்ட பேசியிருக்காங்க. நிறைய புத்தகங்களை அமைச்சிருக்காங்க. இது இந்த ரைட்ஸ் வாங்கி பண்ணலாம், அந்த ரைட்ஸ் வாங்கி பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பரியரும் பெருமாள் அவங்க அதுவும் அகைன் வந்து பரியரும் பெருமாள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். பரியரும் பெருமாள் பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷமாக என்கிட்ட பேசினாங்க. இப்போ இவ்வளோ விஷயம் நடக்கிறப்போ நம்ம ஏன் ஒன்று சேர்ந்து படம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினாங்க. நம்ம டெஃபினட்டாக பண்ணுவோம். ஆனால் என்னன்னா இதே தான், இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ப்ளஸ் வந்து கமர்ஷியல் வேல்யூ உள்ள திரைப்படங்களை நம்ம வந்து எடுக்கணும். வெறும் ஆர்ட்ஸ் படம் எடுக்கிறதுல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு இல்லை. மெயின் ஸ்ட்ரீமில் டிஸ்கஷன் பண்ணுற கமர்ஷியலாக குறிப்பாக வந்து மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கனெக்ட் பண்ணக்கூடிய படங்களை எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து நீலம் ப்ரொடக்ஷனுக்கு இருக்குது. அந்த ஐடியாவில் இருக்கிற அதித்தி தான் இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை வந்து புஷ் பண்ணி இன்னைக்கு வந்து நிகழ்த்திருக்காங்க. அதித்தி இல்லைன்னா டெஃபினட்டாக இது நடந்திருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண ஒரு இதே மாதிரி ஒரு 5 பேரை வச்சு ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த ஃபிக்ஸ் பண்ண டைமில் தான் வந்து இங்கே இருக்கிறவங்க கிட்ட வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பேசுறதுனால வந்து அந்த 5 ப்ராஜெக்டும் அப்படியே ட்ராப் ஆச்சு. ஆனாலும் அதித்தி வந்து விடல, வேற இன்வெஸ்டர் வேற ப்ரொடக்ஷனை பேசி நம்ம இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க தான் புஷ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இந்த ஈவெண்ட்டை வெற்றிகரமாக நடத்திருக்காங்க. குறிப்பாக சைன் பண்ணியிருக்கோம். சீக்கிரமே எல்லா ப்ராஜெக்டும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் வந்து ஒரு 5 இயக்குநர்களை வந்து நாங்கள் 5 கதைகளை கேட்டு நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். எல்லாமே இப்போ அதில் 3 பேர் வந்து என் கூட ஒர்க் பண்ணுவாங்க. 2 பேர் வந்து நான் படம் பார்த்து வியந்தவங்க. அதில் ஒருத்தன் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணது. அதனால் ஒரு மாதிரி, ஏன்னா இது வந்து ஒரு ஒரு சோசியலி வந்து ரொம்ப கனெக்டான ஒரு கிரியேட்டிவ் பீப்புள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றது வந்து நீலமுக்கு வந்து ரொம்ப முக்கியமான மூவாக நான் நினைக்கிறேன். வெறும் சினிமா என்பது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுல நான் தொடர்ந்து கவனமாக இருக்கிறேன். அந்த வகையில் என்னோடு சேர்ந்து கோல்டன் ரேஷியோ மற்றும் வந்து லிட்டில் ரெட் கார் அந்த ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு 5 இயக்குநர்கள்கிட்ட வந்து கதை கேட்டு பேசி அவங்கள வந்து ஒத்துக்க வச்சுருக்கிறோம். அவங்க என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நான் இப்போ மேடைக்கு அழைக்கிறேன். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சென்ற ஆண்டில் வந்தது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. நான் அந்த படம் பார்த்து உண்மையிலேயே நான் அந்த படம் பார்க்கறதுக்கு என்ன நிறைய டைம் அவர் கூப்பிட்டுருக்காரு. ஆனால் என்னால் பார்க்க முடியாமல் போச்சு. ஆனால் நாளைக்கு ரிலீஸ் அப்படின்றப்போ தான் நான் அந்த படம் பார்த்தேன். உண்மையிலே நான் பயங்கரமாக நெகிழ்ந்து போனேன் அந்த ஒர்க்கை பார்த்து. மலையையும் அங்கே இருக்கிற மக்களையும் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் பதிவு செஞ்சு அது மக்களும் அக்செப்ட் பண்ணாங்கல்ல, அது மிக முக்கியமான ஒரு வேல்யூவான விஷயமா எனக்கு தோணுச்சு. அவர்கிட்ட நான் தொடர்ந்து பேசிட்டே இருந்தேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், எங்களுக்கு நீங்கள் படம் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன். அவரும் ஒத்துக்கிட்டாரு. இந்த நிறுவனத்தோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்ட லெனின் பாரதி அவர்களே நான் மேடைக்க வைக்கிறேன். ரஞ்சித் அவர் சொன்னார் மாதிரி படம் பண்ணுங்க. அவர் கேட்கலாம், நான் ஒரு 2 மாதம் கழிச்சு நான் கேட்டிருப்பேன் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு. ஏன்னா வந்து எனக்கு ஒரு சினிமா குறித்த ஒரு பார்வை இருக்குது. வெறும் சினிமாங்கிறது வந்து வணிகம் மட்டுமே கிடையாது, வணிகம் சார்ந்த கலை. அப்போ வந்து பணம் போட்ட முதலாளிகளுக்கு பணமும் எடுத்து கொடுக்கணும். அதே நேரத்தில் வந்து ஒரு படைப்பு வந்து மிக பொறுப்பாக, அக்கறையாக, சமூகத்தின் மேல் அக்கறையாக உரையாட வேண்டும். அதை வந்து தொடர்ந்து தன்னோட படங்களாக இருக்கட்டும், தன் தயாரிக்கிற படங்களாக இருக்கட்டும், அப்படி சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இல்லாத ஒரு தயாரிப்பாளராக, தோழராக, இயக்குனராக இருக்காரு. அது கண்டிப்பாக வந்து அவர் கேட்கலாம், நான் கண்டிப்பாக நீளமாக தான் நீங்கள் எனக்கு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பண்ணியிருப்பேன்.
இந்த முயற்சிக்கு இது வலு சேர்க்கிற மாதிரி இது இன்னும் பெரும் கனவா தொடர்ந்து திறக்க நிறைய உதவி இயக்குநர்களுக்கும் நிறைய பொறுப்பான படைப்பாளிகளுக்கும் இது வாயிலாக நிறைய ஒரு வெளிச்சம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த உழைப்பை கொடுப்போம். நன்றி. ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல பெரிய ஆர்வம் இல்லாமல் இருந்தப்போ மாரி செல்வராஜ் வந்து என்கிட்ட நம்ம படம் பண்ணலானான்னு சொல்லிட்டு வந்தான். அவன் சொன்ன கதை வந்து அந்த அளவுக்கு செம சூப்பராக இருக்குது. பெருசாக நம்பிக்கையோடு எடுத்த படம், மக்களும் பெரும் நம்பிக்கையோடு அதை ஏற்றுக்கிட்டாங்க. அது வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம் விட கமர்ஷியலி அக்ளைம் படமும் கூடாது, உலக அளவில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தது. எனக்கு அந்த படைப்பு மூலமாக மாரி செல்வராஜ் ரொம்ப பயங்கரமாக விரிஞ்சு நிற்கிறான். மாரி செல்வராஜோட சேர்ந்து அடுத்த படம் பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப விருப்பமானது. மாரி செல்வராஜுக்கும் அது விருப்பம். அதனால நானும் மாரி செல்வராஜும் சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். ஆல்சோ அதித்திக்கும் மாரி செல்வராஜோட ஒர்க் பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ கோல்டன் ரேஷியோ அவங்க வந்து கிரிட்டிக் அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க போன வருஷம். ஆக்சுவலி மாரிக்கு இந்த படம் பண்ணுறேன்னு தெரியாது அவங்களுக்கு, ஆனால் அவங்க ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சு அதில் வந்து மாரி செல்வராஜுக்கு பரியரும் பெருமாளுக்கு வந்து பெஸ்ட் கிரிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. மாரி செல்வராஜை வந்து நம்ம எடுக்க வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா பரியரும் பெருமாள் படத்தோட வெற்றி விழா மேடைமைன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை. ஏன்னா அதோட பொறுப்பு வந்து நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வாக்கு ரஞ்சித் அண்ணா வந்து தொடர்ந்து நீலம் ப்ரொடக்ஷன் படம் பண்ணணும், அப்படியான ஒரு படமாக இருக்கணும். தொடர்ந்து நீலம் ப்ரொடக்ஷனை வந்து நிறைய இயக்குநர்களை நிறைய பேர் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டு தொடங்கின படம். அது அதோட மேடை அடைஞ்சதுல ரொம்ப சந்தோஷம். நீலம் ப்ரொடக்ஷன் எப்பவும் படம் பண்ணாலும் எப்பவும் கேட்டாலும் படம் பண்ணக்கூடிய மனநிலை தான் எப்போவுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் அந்த மனநிலை எப்போவுமே நான் சினிமாவில் வைக்கிறதுக்குன்னு ஆசைப்பட்றேன். நீலம் ப்ரொடக்ஷன் எப்பவும் படம் பண்ண கேட்டாலும் நான் படம் பண்ணுவேன். அது 3வது படமாக இந்த படம் பண்ண ரஞ்சித் அண்ணன் வந்து பரியரும் பெருமாள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, படம் வெற்றியா தோல்வியான்னு முடிவு பண்ணதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அடுத்து ஒரு கதை ரெடி பண்ணுறா. ஏன்னா அவருக்கு படம் பிடிச்ச அன்னைக்கே சொல்லிட்டாரு அடுத்து கதை ரெடி பண்ணுறா பண்ணிடலாம்னு சொல்லி. நான் அப்போவே முடிவானது. இடையில வந்து எனக்கு 2வது படமாக தனுஷா படம் கிடைச்ச உடனே சூப்பராக பெரிய படம் கிடைச்சிருக்கு, உன்னை நம்பியிருக்காங்க, நீ அதை முடிச்சுட்டு வா, அதை முடிச்சுட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதுவும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தனுஷா படம் கமிட் ஆகிட்டேன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்ட முக்கியமான ஒரு மனித ரஞ்சித்னா உடனே அதை கம்ப்ளீட் பண்ணி எப்படி பெரியரும் பெருமாளை வந்து சிறப்பான படமாக எடுத்து முடித்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கொடுத்தியோ அதே மாதிரி அந்த படத்தையும் முடித்து கொடுத்து அதுக்கப்புறம் வாரம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். 3வது படமாக இந்த படம் நீலம் ப்ரொடக்ஷனில் இருக்கும். அப்போ வந்து அதித்தி வந்து கோவாவில் வந்து மீட் பண்ணாங்க. பெரியரும் பெருமாள் பார்த்துட்டு அவங்க எக்ஸைட்மெண்ட் ஆனதை நான் பார்த்தேன். ஏன்னா அவங்ககிட்ட என்ன சொல்கிறது, அவங்களே பேசிட்டு இருந்தாங்க, நான் பேசவே இல்லை. ஏன்னா அவங்க இங்கிலீஷில் பேசிகிட்டே இருந்தாங்க, நான் அப்படியே சிரிச்சிட்டே இருந்தேன். அவங்க நிறைய வார்த்தைகள் சொன்னாங்க படத்தை பற்றி. எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நான் ரஞ்சித் நாட்டி ஜென்னிட்டு தான் கேட்டேன் என்ன பேசினாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு படம் மொழி தாண்டி எந்த நோக்கத்தில் எடுக்கப்பட்டுச்சோ அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் வந்து பாம்பேல கிரிட்டிக் அவார்ட்ஸ் வாங்க போகும்போது அங்கேயும் அதே எக்ஸைட்மெண்டோட பேசினாங்க. அங்கே அவங்க வந்து சொன்னாங்க அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டு அவங்களே சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்து தேங்க்யூ மட்டும் சொல்லிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி அவங்க அது பூர்த்தியாகி அது நிஜமாகி இந்த மேடையில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷம். இப்போ எங்களை மட்டும் இல்லாமல் இப்போ நிலைப்பாடு என்ன நான் எங்களை மட்டும் இல்லாமல் அடுத்து 3 பேரை வந்து ரெடி பண்ணி இப்போ குண்டு ரெடி பண்ணி அதிநாதிரை ரெடி பண்ண மாதிரி அடுத்த 3 பேரை ரெடி பண்ணி அவங்களுக்கான ஒரு மேடைகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமையான நீலம் ப்ரொடக்ஷன் கிடைச்சிருக்கு. இப்படி நீலம் ப்ரொடக்ஷனை ஒரு பெரிய மேடையை உருவாக்கி கொடுத்த அனைவருக்கும் ப்ரெஸ்ஸுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா தொடர்ந்து நீலம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ப்ரெஸ்ஸோட ஆதரவு வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இப்போ அதுக்கான காரணம் நீலம் ப்ரொடக்ஷனோட நேர்மை. அதை நேர்மையாக ஹேண்டில் பண்ணுறதுனால தொடர்ந்து ப்ரெஸ் வந்து நீலம் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியான அந்த நேர்மையை காப்பாற்றக்கூடிய படைப்புகளை நீலம் ப்ரொடக்ஷன் கொடுக்கும், நீலம் ப்ரொடக்ஷனோட இயக்குநர்களும் கொடுப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கேன். எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. நான் கூப்பிட்டு வருவார். நானும் அவரும் தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் வெங்கட்பிரபு சார் கிட்ட சென்னை 28 சரோஜா கோவா. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நான் கூப்பிட்டேன் ரஜினி சார் படம் ஆரம்பிக்கிறப்போ நான் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என் கூட வந்து ஒர்க் பண்ணார். அவரும் நானும் சேர்ந்து படம் பண்ணுறது ஏற்கனவே அவரும் நானும் சேர்ந்து படம் பண்ணுறதா ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அதோட அவரையும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலான்னு நான் நினச்சேன். பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான என்ன சொல்கிறது கதைகள் கொண்டவர். உண்மையிலேயே வந்து அவருடைய கதை இந்த தொகுப்புலேயே வந்து கொஞ்சம் வித்தியாசமானது, ரொம்ப இலீரியஸாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து வேற ஒரு கதை சொல்கிறதுல வந்து அந்த படம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் படம் வரப்போ டெஃபினட்டாக நீங்கள் அதை பார்த்து ரசிப்பீங்க. ஒரு பேர் வந்து சுரேஷ் மாரி வந்து நான் ஸ்டேஜுக்கு
ஒரு 13 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய படங்களை உதவி இயக்குனராக கூட இருந்துட்டு அப்புறம் ரஞ்சித் கூடவே 2 படம் சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாகவும் இருந்தது. அப்புறம் ஒரு நேரத்தில் கதை வந்து ரஞ்சித் கிட்ட கொடுத்து படிக்க சொல்லியிருந்தேன். அது படித்து கட்டாயமாக அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கேயா முயற்சி பண்ணலான்னு நிறைய தடவை என்னை விட ரஞ்சித் நிறைய தடவை எடுத்து அது நிறைய கம்பெனிக்கு ட்ரை பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறமா இப்போது பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு கரெக்டாக இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீலம் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. கோல்டன் ரேஷியோ ஃபிலிம்ஸு, லிட்டில் கார், ரெட் கார் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து இந்த படம் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கட்டாயமாக அதை நம்பிக்கை காப்பாற்றுவேன்னு நினைக்கிறேன். நன்றி. எனக்கு உதவி செய்த என்னுடைய உதவி இயக்குனர். ஏன்னா வந்து நான் எப்பவுமே சொல்கிறேன், எனக்கு என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்க எல்லாருமே எனக்கு எல்லாத்தையும் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறேன். எனக்கு குருவாக இருக்கிற என்னுடைய உதவி அவங்க எல்லாத்துலேயுமே எனக்கு கொஞ்சம் நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சொல்லி கொடுத்தவர்களில் வந்து நான் வந்து அவங்க கூட சேர்ந்து படம் பண்ணுறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். குறிப்பாக என்னென்னா அவர் பேர் வந்து மோசஸ். ஆனால் அகிரா குரோசா ஒரு பெரிய ஈர்ப்பின் அடிப்படையில் அவர் அகிரன் மோசஸ்ன்னு சொல்லிட்டு அவர் பேரை வந்து மாற்றிக்கிட்டார். அவர் புரட்சிகர இளைஞரை வந்து நாங்கள் மேடைக்கு எல்லாருக்கும் நன்றி. லிட்டில் ரெட் கார் அந்த கோல்டன் ரேஷியோ ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப நன்றி. நீலம் வந்து எங்களோட வீடு மாதிரி, நாங்கள் அதை நன்றி சொல்ல மாட்டோம். ஏன்னா அது நாங்கள் பொறுப்பாக இருக்கணும். இவ்வளோ தூரம் எங்களுக்கு கொடுத்து இவ்வளோ ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நடுக்கமும் ஒரு பொறுப்பும் நிறையா இருக்குது. இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர் தான். ஏன்னா அந்த அகிரா குரோசாவை பார்த்து நான் அகிரான்னு பேர் வச்சுக்கல, அது அவருக்கே தெரியும். நான் வந்து என்னோட தாய் தந்தையிட்டேருந்து வந்த அடையாளத்தை நான் வந்து உடைக்கணும்னு நினச்சேன். ஏன்னா என்னை பார்க்குறவங்க வந்து நான் தமிழ் பேசுகிறேன்னா தமிழனா பார்க்கறது இல்லை, ஒரு இந்தியாவில் பிறந்தனால இந்தியனா பார்க்கறது இல்லை. என்னை வந்து கிறிஸ்தவனா பார்ப்பாங்க. கிறிஸ்தவனா பார்த்தோன்னா கிறிஸ்டின் என்கிட்ட அட்ரஸ் பண்ணுறது என்னவா இருக்குன்னா ஆர்சி, ரோமன் கத்தலிக்கா, சிஎஸ்ஐயான்னுவாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளே ஒன்று ஒன்றா இருந்தது. அதனால நானாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான், தோழர் அதியன், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பேர் வைக்குவோம் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி எல்லாத்துக்கும் பொதுவான சூரியனை வச்சிருவான்டான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தமிழ் பேர் இருக்குன்னு சொல்லி அகிரன் எடுத்து வச்சோம். அகிர குரசாவெல்லாம் இல்லை. ஆனால் ரொம்ப பிடிச்ச இயக்குனர் அவர்கிட்டேருந்து இன்னைக்கு வரப்போ கூட அந்த கோட் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஒரு கலை என்பது ஒரு திரைப்படம் என்பது இதயத்திலிருந்து உருவாகி பல இதயங்களுள்ள தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறது தான். ஒரு திரைப்படம் ஒரு இதயம் பல இதயங்களை இணைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அகிர குரசாவா சொன்னது. என்னோட படங்கள் அப்படியா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த என்னோட உணர்வுகளையும் என்னோட ஆர்வத்தையும் புரிஞ்சுக்கிட்ட தோழர் ரஞ்சித் அவர்களுக்கு நன்றி. நான் கட்டாயமாக அதுக்கு பொறுப்புணர்வோட அந்த திரைப்படத்தை வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு இடத்துல என்னால் சொல்ல முடியும் அப்படின்றதுல நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். ஏன்னா நான் நிறைய இடத்துல நிராகரிக்கப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆளாக மாறணும்னு ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கேன். அதுக்காக உழைச்சிருக்கிறேன். ஸோ அதனால் வந்து என்னோட படத்தை நான் அந்த அளவுக்கு கொண்டு போயிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ என்னை நம்பின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. செலக்ட் பண்ணது அவர் கதையை தான். அது அதித்தி வந்து அந்த கதை வந்து நம்ம டெஃபினட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து அதித்தி தான் அந்த கதையை வந்து நான் வந்து என் அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் தான் பண்ணணும்லாம் கிடையாது. ஒரு 4-5 பேர் எல்லாரும் எனக்கு எத்தனை பேர் வந்தாங்களோ எல்லாருடைய கதையை நான் அனுப்பிச்சி வச்சேன் அவங்களுக்கு. அவங்க சூஸ் பண்ணது தான். ஏன்னா நான் வந்து காசு போடுறாங்க, சரி நம்ம சேர்ந்து பண்ணுறோம், அவங்கள ரொம்ப புஷ் பண்ண வேணாம், அவங்க வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அமைதியாக இருப்பேன். எப்பவுமே நான் அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன் இதுதான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்னுடைய விருப்பத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அதித்திக்கும் புரிஞ்சு இந்த கதைகள் எல்லாமே செலக்ட் பண்ணோம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு கதையை வச்சிருக்கிற அப்புறம் என்னுடைய நண்பரான பிராங்க்லினை வந்து நான் நடக்க வைக்கிறேன். தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த ஸ்டேஜில் இருக்கும் போதே இன்னும் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். டெஃபினட்டாக இந்த 5 கதைகளும் வந்து ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அப்புறம் தோழர் லின் பாரதியோட அந்த ஒர்க் வந்து உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒர்க்காக இருக்கும் அப்படின்னு நான் அவங்களை வந்து அச்சீவ் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு கதையை தான் எடுத்து ஒர்க் பண்ணிருக்காரு.
அது பெரிய ஆச்சரியத்தை தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மனித உள்ளங்களை இன்னும் சரியா புரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு ஒர்க்கா அது வரும். அது மாதிரி மாரி செல்வராஜ் கிட்ட வந்து சொல்லப்படாத கதைகள் எக்கச்சக்கமா இருக்கு. அந்த சொல்லப்படாத கதைகள் அந்த மனிதர்களை பற்றி பேசுகிற ஒரு கதையா மாரி செல்வராஜ் இருக்கும். தனுஷ் சாருடைய படத்துக்கு அப்புறம் வந்து இதை அவர் பண்ணுவார். அவரு இதுவும் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு முக்கிய நல்ல பொருட்செலவுல படமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை டிசைட் பண்ணியிருக்கிறோம். மோசஸும் கிரண் மோசஸும் மிக முக்கியமான ஒரு கதையம்சம் என்ன சொல்றது, கதாபாத்திரங்கள் கதை மனிதர்களை பற்றிய ஒரு திரைப்படம். சமூகத்துல நம்ம கவனிக்கப்படாம இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிற ஒரு படமா இருக்கும். இந்த படம் எல்லாமே வந்து வெறுமனே வந்து என்ன சொல்றது, பொது தளத்துல மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கனெக்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜில் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை தான் நாங்கள் இது எடுத்துட்டு இருக்கிறோம். டெஃபினட்டாக இது பொதுதளத்தில் கமர்ஷியலி ஆக்லம்டு ஒரு மூவியாக டெஃபினட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஆனால் தான் கார்பரேட்டாக இன்னைக்கு தமிழ் சினிமாவை கவனித்து கொண்டிருக்கிற கார்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து டெஃபினட்டாக இது ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய பிஸ்னஸ் வேல்யூ அப்படின்றது வந்து பயங்கர இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. உலக அளவில் கவனிக்கக்கூடிய திரைப்படங்களை தமிழ் சினிமாவிலேருந்து நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பாம்பே மாதிரியான இடங்கள்ல வந்து மேக்சிமம் வந்து கார்பரேட் வந்து ஆக்குபைட் பண்ணிட்டாங்க. அங்க வந்து நல்லா சிங்கிள் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றதே வந்து எரேஸ் ஆகிட்டு ஃபுல்லா இந்த மாதிரி கொலாபரேட்ஸ் தான் நிறைய நடந்துட்டு இருக்குது. நீங்க ஹாலிவுட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கொலாபரேட் படங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வார்னர் பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு பேர் வந்தாலும் கூட வார்னர் பிரதர்ஸ் கீழே வந்து எக்கச்சக்கமான சின்ன சின்ன கம்பெனிகளோட பேரை நீங்க வந்து பார்க்கலாம். எந்த படமா இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து என்ன கலெக்டிவா எல்லாரும் ஒன்று சேர்ந்து படம் பண்றது வந்து இன்னைக்கு வந்து வேர்ல்ட் லெவலில் ஒரு கல்ச்சர் ஆக்சுவலி. அதோட என்னன்னா, இப்போ ஒருத்தர் படம் போட்டு ஒரு படம் எடுக்கிறது அப்படின்றதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஏன்னா ஒரு தலையீடு அப்படின்றது வந்து டெஃபினட்டா அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இப்போ ஒரு கலெக்டிவா ஒரு தலையீடு அப்படின்னு இருக்கிறப்போ வந்து இன்னும் வந்து பரவலா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியை இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அதுதான் கல்ச்சரா மாறிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு ஒரு ஆரம்பமா நீலம் ப்ரொடக்ஷனோட லிட்டில் ரெட் கார் மற்றும் என்ன சொல்ற கோல்டன் ரேஷியோவும் சேர்ந்து பண்றது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன ஆர்வமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் இங்க எடுக்கிறதுக்கு பல்வேறு நிறுவனங்கள் வரும், நிறைய வாசல்கள் திறக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு இங்க இருக்கிற ஊடகமும் மக்களும் பெரிய ஆதரவு தருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. This is our first of this kind. We are a Singapore-based company. While we do a few award shows, we do some film festivals around the world. The core of our business is production and distribution. We have been investing a lot into Bollywood films. We have recently been developing our Hollywood slate. We have a slate of 5 to 6 films there. And we have been tracking a lot in terms of how the Tamil industry is evolving. We realize that there is a bunch of new filmmakers in the Tamil film industry who are maintaining and striking a very fine balance between commercial viability and critical acclaim. And that's always a good sign for any film industry. So we thought, why not venture into Tamil films? We had some experience, with the extraordinary journey of the Fakir, and we were very proud to be associated with that film. We had a Tamil male lead doing a film which was truly international in standard. As he mentioned, more than 80 countries the film was released in. So we were very encouraged by the response, and we said, why don't we get into the heart of Tamil and create a slate of films. We obviously needed an anchor to support us, to help us to identify the right people to work with, and it's such a privilege for us that we happen to work together with Ranjit in our first slate of films. Thanks to Aditi for bringing us all together. And I really hope that this can be a good journey for us so that we can continue making one slate after the other. Yeah? Thank you. The problem with going last is that everybody has already said what you wanted to say. But I want to just start by saying I'm very, very honored to be on the same stage with all the men on this stage. எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் கடைசியா பேசுறதோட பெரிய துன்பம் என்னன்னா எல்லாருமே நம்ம பேசணும்னு நினைச்சதை பேசியிருப்பாங்க. அப்படிதான் இப்பயும் ஆயிருக்கு. ஆனா இந்த மேடையில இருக்கிற இத்தனை ஆண்கள் கூடவும் சேர்ந்து வேலை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு சொன்னாங்க.
I want to quickly take one moment to thank three people who worked very, very hard in the last year to make these films possible and to make this day possible. Jenny, Rupesh, Alankrita, I think they're a big part, an important part of the team. So a big thank you to them. கடந்த ஓராண்டுல இந்த 5 திரைப்படங்களையும் ஒண்ணா சேர்ந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு 3 பேர் உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. ஒன்னு எனக்கு, இன்னொன்னு ரூபேஷ்க்கு, அலங்கிருதா, 3 பேருக்கும். When I started working on the Fakir, I was really surprised and very happily surprised by the amazing work ethic in this part of the world, in Tamil cinema. It intrigued me to come to learn more, to find out more. Ranjit is absolutely right. I am his biggest fan of Ranjit, the director. But I'm also one of the biggest fans of Ranjit, the producer. பக்கீர் திரைப்படத்துக்காக இங்க இந்தியாவோட இந்த பகுதியில் இருக்கிறவங்களோட வேலை பார்த்தப்ப இங்க இருக்கிற ஒர்க் எத்திக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருந்தது. அதை தொடர்ந்து தான் சரி இந்த இண்டஸ்ட்ரியில இன்னும் ஜாஸ்தி வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இயக்குனர் ரஞ்சித் சொன்னது உண்மைதான். நான் அவரோட மிகப்பெரிய இயக்குனர் ரஞ்சித்தோட மிகப்பெரிய ஃபேன் தான் நான். அதோடவும் நான் வந்து தயாரிப்பாளர் ரஞ்சித்தோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்றாங்க. With Ranjit, I feel like he's the other part of my producing soul. He's the part of my producing soul that was missing, and I found him. And I feel very, very lucky that I was able to do that. But there's no point in having a soul if you don't have a brain and you don't have a spine to go with it. And the two people who came into my life, Abhay and Piyush, I'm so grateful that they have the passion for cinema. That they are able to bring a whole new perspective. I think our ambition, the best thing about this team on this stage is that our dreams are really big. And I think with dreams that big, you can only head for success. And so I'm really, really, really grateful to have found Golden Ratio and Abhay and Piyush in two people who are willing to support, and not just support, but also add so much and to really elevate the way in which these projects are now going to happen and are going to be showcased to the world. இயக்குனர் ரஞ்சித்தோட நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஒரு தயாரிப்பாளராக என்னோட ஆன்மாவோட இன்னொரு பகுதி அவர் அப்படின்னு எனக்கு தோணும். அதனால தான் அவரோட சேர்ந்து வேலை பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் ஆன்மா மட்டும் இருந்து உங்களுக்கு வந்து மூளையோ முதுகெலும்போ இல்லாமல் ஒரு உருவத்தை நம்மளால கொண்டு வர முடியாது. அப்படி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தவங்க தான் அபாயும் பியூஷும். இங்க அவங்களோட சினிமா மேல அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம், இந்த படங்களுக்குள்ள அவங்க கொண்டு வர்ற ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ், இது எல்லாமே இந்த படங்களை பலப்படுத்தி இருக்கு, வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேடையில இருக்கிற எங்க எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கிறது என்னன்னா, நாங்க பெரிய கனவுகள் காண்றவங்க. இத்தனை பேர் சேர்ந்து பெரிய கனவுகள் காணும் போது அது வெற்றியை தவிர வேற எதை நோக்கியும் கொண்டு போகாது அப்படின்னு சொல்றாங்க. I love every one of the films on stage today. It's true, Franklin is one of my favorites for sure. I remember that I had a tear in my eyes when I heard the narration for the first time. And I thought about Franklin's story for a very, very long time. And just very recently, I was telling somebody that it was one of the most surprising narrations that I've ever heard. இந்த மேடையில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட கதைகளும் எனக்கு வந்து ஒவ்வொருத்தரோட கதையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஃப்ராங்க்லினோட கதை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை. அதை முதல் தடவை நரேட் பண்ணி கேட்டப்ப எனக்கு நான் கண்ணீரோடு இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ கூட சமீபத்தில் கூட யாரோ ஒருத்தர்கிட்ட சொன்னேன், நான் இது வரைக்கும் கேட்ட ரொம்ப உருக்கமான கதை நரேஷன்னா அவரோட தான் அப்படின்னு சொல்றாங்க. It was a good thing that on that day I also heard the narration from Suresh Mari because it was one of the funniest scripts that I've heard, and I remember we were literally laughing out loud. It was good to be able to hear that on the same day. அதே நாள்ல சுரேஷ் மாரியோட ஸ்கிரிப்ட் நரேஷன் இவருக்கு அடுத்து கேட்டோம். ஆக்சுவலா சுரேஷ் அண்ணாவோட இது அதே நாள்ல கேட்டது எனக்கு வந்து ரொம்ப ஆக்சுவலா பெரிய ரிலீஃபா இருந்தது. ஏன்னா சுரேஷ் மாரியோட ஸ்கிரிப்ட் வந்து பயங்கர காமிக்கான ஸ்கிரிப்ட். அதுக்கும் பயங்கரமா ஒரு பக்கம் இந்த எக்ஸ்ட்ரீம், இன்னொரு பக்கம் அந்த எக்ஸ்ட்ரீமா அந்த கதைகள் இருக்கு. I don't think Lenin knows that the film that he's making is actually very close to my heart.
And it's about something that I think is really important, and that's a story in a film that I'm really looking forward to. Moses and I haven't got to spend a lot of time together, but I hope to, and I definitely want to hear the full translation of his speech since everybody laughed. தொடர் லெனின் பாரதிக்கு இது தெரியாது இன்னும், ஆனா அவர் எதை குறித்து படம் பண்ண போறாரோ அந்த கதை கரு வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம். அந்த படமும் ரொம்ப சிறப்பா வரும், அதை பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் ரொம்ப நம்புற அரசியல்ல இருக்கிற கதை அது. மோசஸும் நானும் நிறைய நேரம் செலவிட முடியல இது வரைக்கும். அவரோட கதை நான் கேட்டிருக்கேன். வருங்காலத்துல நானும் அவரும் நிறைய பேசுவோம்னு நினைக்கிறேன். குறிப்பா இன்னைக்கு அவர் என்ன பேசினாருன்றதோட மொழிபெயர்ப்பு எனக்கு வேணும், ஏன்னா அவர் பேசும்போது எல்லாரும் சிரிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. And Mari knows, Mr. Selvaraj, I saw his film in Goa, and I couldn't talk for 45 minutes. I couldn't speak because it was such a special film. So I have big dreams, really big dreams, and I'm very grateful to have all of these people here who are going to make all those dreams come true. And these are going to be really special films. So I'm very excited that we're making a very good beginning today. இயக்குனர் மாரிக்கு தெரியும், நான் அவரோட படத்தை கோவாவில் பார்த்தேன். அவர் படம் பார்த்து ஒரு 45 நிமிஷம் என்னால் பேசக்கூட முடியல, அவ்வளோ இமோஷ்னலாக இருந்தது எனக்கு. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரோடையும் இந்த படங்கள் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்கிட்ட நிறைய பெரிய கனவுகள் இருக்குது. அந்த கனவுகளை இவங்க நிறைவேற்றுவாங்க, நாங்கள் சேர்ந்து நிறைவேற்றுவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. நன்றி. 5 படத்துக்கு டைட்டில் வச்சுட்டிங்கன்னா ஹீரோ யாரு, ஹீரோயின் யாரு, இதெல்லாம் சொல்லுங்க டீட்டெயில். இன்னும் பேர் வைக்கலண்ணா, ஸ்கிரிப்ட் மட்டும் தான் ஃபைனல் பண்ணியிருக்கிறோம். சீக்கிரம் பேர் வச்சுட்டு ஹீரோக்கள் எல்லாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம், டாக்ஸ் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் வந்து முறைப்படி இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் போகலான்னு பிளான். ஃபர்ஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இதை வச்சு சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணோம். ஆனால் எல்லாமே இருக்கு, சரி இன்னைக்கு ரிவீல் பண்ண வேணாம்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுறோண்ணா. தேங்க்யூ. சார், நீங்க படம் பண்ணாத காரணம் என்ன? ஒரு 5 பேர் படம் பண்றாங்க, நீங்க வந்து நான் இன்னொரு கம்பெனிக்கு சைன் பண்ணிருக்கேன், 3 கம்பெனிக்கு சைன் பண்ணிருக்கேன். அவங்களாம் அவங்க படம்லாம் பண்ணி முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க கூட சேர்ந்து பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதித்தி ஆல்ரெடி வெயிட் பண்ணிருக்காங்க, சீக்கிரம் சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. நான் இன்னும் பண்ணாம இருக்கேன். ஃப்ராங்க்லின் அண்ட் லெனின் பாரதி அவங்க 2 பேரோட படமும் வந்து சைமல்டேனியஸா ஸ்டார்ட் பண்றோம். சார் வணக்கம். தொடர்ச்சியா ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சமூக ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ளிட்ட ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை வச்சு தான் அடிப்படையில் இந்த படங்கள் உங்களோட படங்கள் வந்து நீ இயக்குனராக இருக்கட்டும், தயாரிப்பாக இருக்கட்டும், டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இந்நிலையில இந்த திரைப்படங்களை பொது சமூகம் வந்து இந்த ஏற்கனவே பழைய படங்களை வெற்றியை நோக்கி நகர்கிற வாசி தான் இந்த படங்கள் வந்து தொடர்ச்சியா உங்களால எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, பொது சமூகம் அக்செப்ட் பண்ணாம நம்மளால எடுக்க முடியாது. டெஃபினட்டா வந்து இங்க பெரிய ஆதரவு இருக்கு. ஏன்னா பரியரும் பெருமாள்ல கொடுத்த ஆதரவு முன்ன நான் சொல்லியிருப்பேன். அதுதான் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரெஸ் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அக்செப்ட் பண்ணது இருக்குல்ல, அது எனக்கு பெரிய மூவிங்கா இருந்தது. அந்த சப்போர்ட் தான் நம்மளால படம் பண்ண முடியும், மக்களை வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த நம்பிக்கையில தான் நம்ம தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா குண்டோடைய ஆதரவும் அதன் தொடர்ந்து கிடைக்கிறப்ப வந்து நம்ம ஏன் வந்து தொடர்ந்து படம் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து என்னுடைய கேள்வியா இருக்கு. ஆக்சுவலி ரஞ்சித் சார், காலாவும் கபாலியும் ரஜினிகாந்த்னு ஒரு பெரிய ஸ்டார் வந்தனால அந்த ரீச் வந்து எங்கேயோ போனது. ஒரு பெரிய ஸ்டாருங்க வந்து அதுக்கு பெரியது. இந்த 5 படத்துல வந்து ஒரு விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் வருவாங்களா? நீங்க வந்து அதுக்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கீங்களா? அந்த மாதிரி ஆட்களை உருவாக்கலாம்னு ட்ரை பண்றோம். மேக்ஸிமம் ஏன்னா சரி நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு ட்ரை பண்றோம். ரஞ்சித் சார் சொல்லுங்கண்ணா. எனக்கு வந்து நான் அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்க டைரக்ட் பண்ற படங்களை விட உங்களோட ப்ரொடியூஸ் பண்ற படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த 5 படங்களும் பிடிக்குமா? அதாவது எல்லா இனமும் பாக்குற மாதிரி இருக்கும், அதாவது மனசு புண்படுத்தாம. யார் மனசுனா? மற்ற பெருவாரியான இப்ப சொன்னீங்கல்ல, யார் பெருவாரி? பொது ஜனம் அப்படின்னு சொன்னீங்களா? பொது யாருக்குன்னா மனசு புண்படும்? யாராவது இல்ல நீங்க வந்து இப்ப இந்த 2 படமும் குண்டும் அதுக்கு முன்னாடி பரியரும் பெரும்பாலும் பாக்குறப்ப, அதாவது நீங்க ஒடுக்கப்பட்ட இனத்துக்காக கபாலிலையும் காலாவிலையும் நீங்க கொடுத்த அளவுக்கு இந்த 2 படமும் அப்படி இல்லைண்ணா. படம்ன்றது எல்லா மக்களுக்கும் சேர்த்து தானே தரோம். இவங்க மட்டும் தான் பார்க்கணும்லாம் படம் எடுக்கலண்ணா. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்கண்ணா. இல்ல அது யார் மனசு புண்படுறதுலாம் கிடையாது. இங்க என்னன்னா ஒரு முரண் இருக்கு, அந்த முரணை பத்தி கேள்வி எழுப்புறோம். கேள்வியே எழுப்பக்கூடாதுன்னா அப்புறம் இன்னைக்கு வந்து போராட்டம் பண்ற பசங்க எல்லாம் நீங்க வந்து தப்பானவங்கன்னு சொல்றீங்களா? நீங்க இல்ல, எனக்கும் உங்க படங்கள்ல அந்த முரண் தெரிஞ்சதுனாலதான் அந்த 2 படங்களோட இந்த 2 படத்தை கொண்டாடுறேன். அப்ப முரண் இருக்குன்னா நீங்க கொஞ்சம் யோசிக்கணும்ண்ணா. எந்த விதத்துல எந்த மாதிரியான முரண் சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூண்ணா. இந்த 5 படங்களும் எப்படி இருக்கும் சார்? எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க.
ஆமாண்ணா, திரைப்படம் என்பதே வந்து அவர் அரசியல் நடவடிக்கையை தான் நான் பார்க்குறேன். டெஃபினட்டாக பிரதிபலிக்கணும். தற்போதைய அரசியலை பத்தி கேட்கறேன் சார். இல்லைண்ணா, தற்போதைய அரசியல், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கு இப்போதைய அரசியல், அதெல்லாம் இல்லைண்ணா, அதாவது இப்போ ரொம்ப கான்ஸ்டன்ட்டாக நம்மளால படம் எடுக்க முடியாதுண்ணா. இப்போ நடக்குதுன்னா உடனே அந்த பிரச்சனையை பற்றி எடுக்க முடியாது. கிரியேட்டிவ் பீப்புள் வந்து அவங்க யோசிக்கிற அந்த அடிப்படையில் தான் நம்ம பண்ண முடியும். ஆனால் சோசியலுக்கு அக்செப்ட் பண்ணப்பட்ட இங்கே வந்து சமூக தளத்தில் இருக்கிற பிரச்சனைகளை உள்வாங்கிய திரைப்படங்கள் டெஃபினட்டாக எடுக்கணும். தேங்க்யூ. புது இயக்குனர்களுக்கு வாய்ப்பு தர மாதிரி புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தருவீங்களா நடிக்கிறதுக்கு? ஆமாண்ணா, அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன் நான். வணக்கம். ஒரு பக்கம் கருத்தியல் ரீதியான திரைப்படங்கள், இன்னொரு பக்கம் அதே திரைப்படங்களும் வியாபார ரீதியாக வெற்றி அடையுது. இது ரெண்டுத்தையும் எப்படி சமகாலத்தை பேலன்ஸ் பண்றீங்க? ஏதாண்ணா, இல்லை அது ரொம்ப சிக்கலானது தான். ஏன்னா முன்னாடி வந்து மாடல் இல்லை. இப்போ என்னன்னா கருத்தியல் ரீதியான திரைப்படங்களை எடுக்கிறப்போ வந்து படம் வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்ற ஒரு பிரச்சனை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் வந்து இன்னைக்கு சமீபத்தில் வந்து நிறைய திரைப்படங்கள், இப்போ நான் எடுக்கிற திரைப்படங்கள் மட்டும் இல்லை, இப்போ பல்வேறு ப்ரொடக்ஷன்லேருந்து நிறைய வந்திருக்கு. குறிப்பாக வந்து இப்போ ஜோக்கர் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக நான் வந்து பார்க்குறேன். சமூக கருத்திலே உள்ளடக்கிய அப்புறம் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் சக்ஸஸ் பண்ண படமாக ஜோக்கர் நான் பார்க்குறேன். இப்போ பரியரும் பெருமாள் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அசுரன் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து கைதியும் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. ஒரு வித்தியாசமான கதைக்களங்கள், அதே நேரத்தில் வந்து ஒரு ஸ்டீரியோடைபிக்காக சொல்லப்படுற கதைகளிலிருந்து விலகி சொல்லப்படுற கதைகள் இன்னைக்கு வந்து சமூகம், அதாவது பொது சமூகம், அதாவது என்னன்னா மெயின் ஸ்ட்ரீமில் அக்செப்ட் பண்ணப்பட்ட திரைப்படங்களாக இருக்கு. அது பெரிய வெற்றியும் பெறுது அப்படின்ற நம்பிக்கை தான் இந்த மாதிரியான தொடர்ந்து படங்கள் எடுக்கிறதுக்கான உற்சாகத்தை தருதா நான் பார்க்குறேன். நான் Ranjit or Aditi, hi. You can take this question. What is the budget of the movies? These 5 movies are going to cost you a bomb. What is the budget? And what's your funding likely to be? Are you getting international funders to fund these films or not? Sir, I'll respond to the part about budgets and the logistics, and then we have our partners here, Golden Ratio. They are the ones who are supporting the films, and they'll talk a little bit more about that aspect. We're in the process of now getting into pre-production on each of our films. Obviously, we have an understanding of what the script is, what are the general requirements for the film, etc. Our idea is that there is a model of films such as Pariyaram Perumal, and I'm going to say Gundu because I can't pronounce it correctly. But we believe that that's a model, and it's a model that does work, and you can see that content-driven cinema is doing well and is turning those wheels now. So without having a specific answer for you on the exact budget, but that is generally the model around which we're working. Of course, if a film presents us the opportunity to be able to expand those budgets and work with cast, we are also going to do that. Are they low budget movies or No, are they having stars? Each film has its own requirements, and it depends from film to film. A film that can have a star cast will certainly have a star cast for sure. We are also in this to be able to create those opportunities for ourselves, and we would love to work. And in fact, that is the plan. Well, like Aditi said, we are at the stage where we are identifying the budget and the casting of each of the films. So we don't have that frozen yet. We are a Singapore-based company, so answering to your question, yes, it is international funding. And as far as stars is concerned, I mean, the real victory for us will be if we can create stars from our film. ரஜித் சார், ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் இருந்தாலே படத்துல பிரச்சனைகள் எல்லாமே வருது. 3 தயாரிப்பாளர் இருக்கும்போது இயக்குனர்களுக்கு அதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? யாருக்கு வச்சு அதுக்கு தான் நான் இருக்கிறேன். இவங்க 2 பேரும் யாருமே டைரக்டர் கிட்ட பேச மாட்டாங்க. கிரியேட்டிவ் சைடில் அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், அதனால பிரச்சனை வராது. ரஞ்சித் சார், இந்த சமூக கருத்துக்களை மையம் வச்சு தான் படம் எடுக்க போறேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமூக கருத்துக்களை அப்பட்டமாக நம்ம சொன்னனாலேயும் சென்சாரில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே சுல்மணி சாரோட குற்றப்பத்திரிக்கையாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் இன்னமும் சென்சார் வாங்க முடியாமல் கஷ்டப்படுற ஜிப்சி படமாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வரும்போது சென்சார்ல இருந்து எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும்னு ஏதாவது முன்னாடியே திட்டமிடல் இருக்கா சார்? ஆமாண்ணா, நிறைய இருக்கு. ஏன்னா மெட்ராஸில் 58 கட்டு வாங்கினேன் நான்.
58 கட்டு வாங்கி அந்த கட்டெல்லாம் அந்த கட்டெல்லாம் தெரியாம தான் அந்த படம் வந்து திரும்ப ரீஒர்க் பண்ணி வந்து நாங்க ப்ரெசென்ட் பண்ணோம். அதே மாதிரி குண்டுலயும் வந்து நிறைய கட்டு வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி இப்போ பரியரும் பெருமாள்ல நிறைய கட்டு வாங்கியிருக்கோம். அதனால வந்து இருக்கும், சென்சாரோட பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை மீறி நம்ம எப்படி சொல்ல முடியும்ன்ற வேலை தான் போயிட்டு இருக்கு. குறிப்பா நீங்க ஜிப்சி பத்தி சொன்னீங்க, அந்த விஷயம் கேட்டு எங்களுக்கும் ரொம்ப கவலையா இருந்தது. குண்டு ஸ்கிரீனிங் அப்போ ஜிப்சிக்காக நாங்கள் அங்கே ஆக்சுவலி அவங்க கிட்ட நாங்கள் பேசணும். நீங்கள் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயமாக நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணோம். ஒரு பெரிய டிஸ்கஷன் போச்சு. அந்த ஃபைட் இருக்கும்ண்ணா, கிரியேட்டருக்கு அந்த பிரச்சனை இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியா சூழல் தான் இன்னைக்கு இங்கே இந்தியா முழுக்க இருக்கு, இங்கே மட்டும் இல்லை. அதே மாதிரி சார், சாதியம், பொது உடைமை, நில உடைமை, இதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பக்கம்ல ஏன் நம்ம என்ன திரும்ப மாட்டேங்க? நிச்சயமா நான் மக்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் கவனம் செலுத்துற மாதிரியான படங்கள் இந்த 5ல் இருக்கு. நீங்க அதை பார்க்கலாம் விரைவில். This is a question to Ms. Aditi. Ma'am, I'm right here. Right here. Okay. Congratulations on the move, and it looks very promising. But what Tamil films have been lacking so far is that they've not been able to reach out to a wider audience base. Content-wise, we've had exceptionally good films being made here, but then we've not been able to reach out to a pan-India audience. Now, with you stepping in, do you have plans of taking it to other parts of the country? Will it be remade in other languages, simultaneously made into other languages? These 5 films. So I think that the opportunities today have become, maybe 5 or 10 times of what they were a few years ago. I think technology has made that possible. Are we necessarily thinking of it just in terms of that expansion being in the form of remakes? Wherever the opportunities arise, yes, definitely. But even more than that, I think what happens is that when you have a partner like Golden Ratio that has not just a pan-India stamp, but also a global stamp, it actually opens up those networks. There are so many opportunities for not just Tamil films, but Indian films to really tap into those networks. I think we became aware of some of those networks with Fakir, with the work that Golden Ratio is doing in North America. Now those networks open up for these films even more. And I think that the real endeavor for us is to be able to take what is really special here in these films with these directors and to be able to add a strategic global pan-India strength to that. Just one more question to you. What is the duration, what is the time schedule that you have for the 5 films that you plan to produce? So we're looking to anywhere between 24 to 36 months is we'll have all 5 done. அவர் கேட்குற சம்பளத்தை கொடுத்துருவோண்ணா. நம்ம கம்பெனில எல்லாருமே என்ன கேட்குறாங்களோ அதுதானே கொடுத்துருக்குறோம், யாருக்குமே குறைய வச்சது இல்லைண்ணா. ஆமா, அதான் தான் அவன் தான் சொன்னான், கேளுங்க, சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணாதரா, அட்வான்ஸ் சொல்லிட்டு வாங்கிக்கோ, சம்பளம் அப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ரஞ்சித் சார் இங்க. ஹாய் சார். ஓகேண்ணா. இது இப்போ வெப் பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் வெப் சீரிஸ், வெப் ஷோஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு டேரக்டருக்கு அது வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு ஐடியா இருக்கா? ஆமாண்ணா, கிரியேட்டிவ் சைடு எவ்வளோ இடம் இருக்குதோ எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். நம்ம ஒரு இடம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிடுவோம். எல்லா ஏரியாவிலும் வந்து பரப்ப வேண்டியதுதான். சென்சாரோட ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல வெப் ஷோல. ஸோ டெஃபினட்டாண்ணா, வெயிட் பண்ணுங்கண்ணா. ஓகே, டெஃபினட்டா வெயிட் பண்ணுங்க, நிறைய இருக்கு. 5 டைரக்டரோட கதையும் எந்தெந்த ஜேர்னல்ல சார் இருக்கும்? உனக்கு ஒரு கொஸ்டின் தான்டா. டிஃபரண்ட் ஜேர்னல்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. உங்களுடைய கேள்விகள் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சிக்கு உட்படுத்துது. அதே மாதிரி என்னுடைய பதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு உட்பட்டிருக்கும் நம்புறேன். நன்றி, சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நீளத்துக்கும் இங்க இருக்கிற நண்பருக்கும் தாங்க.